50 ஆண்டு காலமாக இந்த கட்சியில் வாழ வைத்த புரட்சித் தலைவர், எங்களை வாழ வைத்த தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து 53 சீட்டு கூட்டணியோடு வெற்றி பெற்று வைத்து இந்த அதிமுக காரர்களை நாங்களும் இருக்கிறோம், அடுத்த ஆட்சி அமைப்புன்ற ஒரு கங்கணத்தோடு இனியும் நாங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் தான் இன்னும் நாங்கள் பணியாற்றி இருக்கோம். மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மாவட்ட கழகத்தில் எம்சி சம்பத் அவர்களை எடுத்துட்டு எம்சி தாமோதரனை போட்டிருக்காங்க கட்சியில். அவங்க சில தலைவருக்கு மாலை போட்டுட்டு வந்துட்டு சிகேஎஸ் கார்த்திகேயன் அவர் நேராக போயிட்டு கட்சி ஆஃபீஸை உடைக்கிறார். அதுக்கு ஒன்றான ரெக்கார்டு எங்களுக்கு இருக்குது. கட்சி ஆஃபீஸை உடைச்சி கட்சியை குடிச்சிட்டு போய் கட்சி ஆஃபீஸை உடைச்சி கட்சியை கைப்பற்ற போகிறாங்க. நாங்கள் எம்சி சம்பத் அண்ணன்கிட்ட போய் சொன்னோம், வானம்பா விட்டுருப்பா, நாளைக்கு அவங்க வருவாங்க, வந்தாங்கன்னா மாவட்ட கழகத்தோட பேசிக்குவோம், பேசிவிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட அந்த கட்சி ஆஃபீஸை சாவியை கொடுத்துருவோம் சொல்லி அவர் சொல்லிட்டார். திருப்பாப்பள்ளி இன்ஸ்பெக்டர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டார், கட்சி ஆஃபீஸு இதுமாரி உடைச்சிட்டாங்கன்னு சொன்னோம். அவர் நாங்கள் ஆடியோவுக்கு அனுப்பிச்சிடுறோம், சட்டத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, நாங்கள் ஆடியோட்டு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டாங்க. எம்சிஎஸ் இந்த பக்கத்தில் வந்து எம்சிஎஸ் சேவல் ஜிஜே குமார், நான் 3 பேரும், அந்த பக்கம் வந்து மாவட்ட இப்போ இருக்கிற மாவட்ட தாமரன்னா மாநகர செயலர் கார்த்திகேயன், தஷ்டசம், அவங்க 3 பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 3 நாளுக்கு முன்னாடி மாசிலாமணி ஜெகநாதன் 2 பேரும் போயிட்டு சாவியை எடுத்துன்னு போயிட்டு ஒப்படைச்சிட்டோம். உள்ளே இருக்கிற ஜாமானை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது உள்ள எந்த ஜாமான் நாங்கள் எடுக்கலை. அது உள்ள ஜாமான் மேலே இருக்கிற கட்சி ஆஃபீஸு 8 வருஷமாக நாங்கள் திறக்கலை. சீதாராம நகர் வந்த பிறகு 3 மாதமாக நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை. சாவியை எடுத்துன்னு போனது அவங்க. சாவி ஆர்டிஓட்ட கொடுத்துட்டோம், ஆர்டிஓ சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. சாவியை எடுத்துன்னு போனது அவங்க. கட்சி ஆஃபீஸை உடைச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எம்சி சம்பத் தான் உடைச்சார் சொல்லிட்டு சிகேஎஸ் கார்த்திகேயன் மட்டும் அமைச்சரை தவறுதலாக பேசுகிறாரு, தப்பாக பேசுகிறாரு. இதுமாரி வந்து மேடையில் வந்து புறம்போக்கு, இது பொதுச் செயலாளருக்கு தெரியும், இந்த வார்த்தை அவருக்கும் போயிருக்கோம், பொதுச் செயலாளருக்கு தெரியணும். புறம்போக்கு திருட்டு பையன் கட்சி ஆஃபீஸை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போகிறான் நீ வான்னு சொல்லிட்டு ஒரு தவறான வார்த்தையெல்லாம், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வந்து பேசுகிறார். ரிப்போர்ட்டருக்கும் தெரியும், கடலூர் மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் தெரியும், எம்சி சம்பத்து வெல்கராக பேசுவாரா, இதை உடச்சி எடுத்துன்னு போவாரான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொரு வார்த்தை விட்டுருக்காரு, 5,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, இவர் என்ன வேலை செஞ்சு சொல்லார். இந்த 10 ஆண்டு காலமாக இந்த கடலூர் மாவட்டத்தில் எவ்வளோ செலவு பண்ணிருப்பாரு என்னன்னு கடலூர் மாநகர மக்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி கட்சி ஆஃபீஸு இன்னைக்கு ரேட்டு எடுத்தால் 20 கோடி. அந்த 20 கோடியில் அவர் வந்து இந்த கட்சி ஆஃபீஸை நான் எடுத்துக்கிறேன், உன்கிட்ட சாவியை கொடுக்க மாட்டான்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? எந்த பேப்பர்லையா சொல்லியிருக்காரா? இல்லை அவர் யாராவது வெல்கரா யாராவது விட்டுருக்காரா? சாவியை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, நீங்களே அதை உடைச்சிட்டு எங்களை வந்து எம்சி சம்பத் இந்த கடலூரில் வரக்கூடாதுன்ற நோக்கத்தை வச்சுக்கிட்டு கட்சியை ஒரு தூணா, மாநகர செயல்பட்டு ஒரு தூணாக எடுத்துக்கிட்டு நீ வந்து எம்சி சம்பத் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு, உடைச்சிட்டு எடுத்துன்னு பேர் வெல்கராக பேசியிருக்காரு. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரை ஒரு 15 வருஷம் அமைச்சர், 21 மாவட்ட கழக செயலாளர், அவரை போயிட்டு அவர் மட்டும்தாங்க. நாங்கள் மாநில இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள மாநில பொறுப்பாளரையோ, மாவட்ட கழக பொறுப்பாளரையோ, ஒன்றிய கழக பொறுப்பாளரையோ, பகுதி கழக பொறுப்பாளர் நாங்கள் யாருமே நாங்கள் திட்டலை. நாங்கள் இந்த கட்சியில் இருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் அரவணைச்சு தான் இருக்கிறோம். மாவட்ட கழக செயலர் தான் மாறி போச்சு, அவர் கூட நாங்கள் இன்னும் பரவச்சு தான் இருக்கிறோம். கார்த்திகேயன் மட்டும் அவருக்கு என்ன மோட்டிவு, அவர் எம்சி சம்பத்தன மேலே தெரியல. அவருக்கு மாநகரசா போட்ட பிறகு அவர் வந்து தேவையில்லாத பெல்கரா பேசுகிறார். அந்த வார்த்தை பேச உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்னென்ன பேசினாரு கொண்டாரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று, ஆட்சி இருக்கும்போது 2.5 ஆண்டு காலமாக தினகரன் கட்சியில் இருந்தார். அவர் வந்து சொல்கிறாரு டிவிகே கட்சி போகிறான், அவன் வந்து அந்த கட்சிக்கு போகிறான், இந்த கட்சி வந்து உன்னை விடாது மண்டிக்காதுன்னு இவர் சொல்கிறாரு. 2.5 ஆண்டு காலமாக இவர் டிவியில் போயிட்டு
மாண்புமிகு எங்கள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை வந்து உறவு பொம்மை எரிச்சாரு. எங்கள் ரெக்கார்டு இருக்காது, ரிப்போர்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். உறவு பொம்மையை எரிச்சாரு. எரிச்சுட்டு அவர் வந்து மாவட்ட கழக செயலாளர் டிவி டிட்ட வாங்கிக்கணும் மறுநாள் போய் எங்கள் கட்சியில் வந்து இணைந்தார். 2.5 வருஷம் எங்களுக்கு கட்சி பண்ண விடாமல் எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு பண்ணார். இவர் வந்து நேற்று கட்சியை பற்றி பேசிட்டு இருக்காரு. இதுமாரி வந்து நாங்கள் வந்து டிவிக்கில் போகிறாங்க, இதுமாரி அவர் போகிறாரு, இவர் போகிறார், இவர் விடக்கூடாது, கடலூர் மக்கள் வந்தால் விடக்கூடாது, இவரை உதைக்கணும்னு சொல்கிறாரு. சட்டம் எங்களுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டுரும். நாங்கள் இது வரைக்கும் அதிமுக தான் இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு கெட்டுரும். எங்கள்கிட்ட வந்து மாவட்ட செயலாளர் அண்ணங்கிட்ட வந்து கேட்டோம், என்ன சாவி கேட்குறாங்கண்ணா, சாவி கேட்குறாங்க. இதுமாரி என்னான்னு கேட்டால் தினம் அங்கே போயிட்டு சாவி போய் ஒப்படைச்சா சொல்லிட்டாரு. தேவையில்லாமல் எதுக்கு விழுங்க வார்த்தை விடுறாரு. இன்னொன்றுங்க, அவர் அவங்க அண்ணன் சண்முகம், முக்கியமான வார்த்தைங்க இதை மட்டும் கேளுங்க. அவங்க அண்ணன் சண்முகம் 2021 பப்ளிக்காக ஓட்டு கேட்டார். எம்எல்ஏ ஐயப்பன் அவர்களுக்கு பப்ளிக்காக ஓட்டு கேட்டார். அவங்க குடும்பமே ஓட்டு கிடைச்சி. இது வந்து கடலூர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இதே 2026 சண்முகம் சரவணன் எல்லாம் கேட்டாங்க, ஓட்டு கேட்டாங்க. ஓட்டு கேட்டு தோக்கடிக்கப்பட்டாங்க. இதோட முக்கியமான வேலைங்க, எடப்பாடியார் சுற்றுப்பயணம் முத வரும்போது போர்டு வைக்கிறதுக்கு இந்த சண்முகம் சரவணன் வந்து போர்டு வந்து எங்கள் பேர் தான் எடப்பாடி வர வைக்கிறாங்க. அவர் எப்படிங்க இந்த போர்டு இந்த போட்டோ கொடுக்குறாரு? ஒரு மாநகராட்சியில் போட்டிருக்காங்க, அவர் எப்படி இந்த போட்டோ வச்சார்? அவர் நல்லா பாருங்க, இந்த போட்டோ எப்படிங்க வச்சார்? வருங்கால அமைச்சர் அவர்களே வருக வருக, வருங்கால அமைச்சர் அவர்களே வருக வருக. இவர் மாநகராட்சியில் போடுறாங்க, மறுநாள் வந்து அமைச்சர் வராங்க, ராஜ்குமார் அமைச்சர் வராங்க. இவர் எப்படிங்க போர்டு வைக்கிறாரு? இதை நல்லா பார்த்துங்க. இந்த போர்டு வைக்கலாமா? இது எங்களுடைய கழக பொதுச்செயலாளருக்கு தெரியணும். அவர் கட்சி விட்டு நடவடிக்கை விட்டு எடுக்கணும். ஒன்றே ஒன்று சொல்லிடுறேங்க, தயவு செய்து இந்த கட்சியை குட்டிச்சவர் பண்ணி 3-4 பிரிக்கிறது, குறிஞ்சிப்பாடியில் தோக்கடிக்கிறது, கடலூர் தோக்கடிக்கிறது சிகேஎஸ் குடும்பம் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. சிகேஎஸ் குடும்பத்தில் உள்ளவங்களையும் சிகேஎஸ் கார்த்தியின் இந்த கட்சி விட்டு எடுத்தால் கட்சி நல்லா இருக்கும், நல்லா இயங்கும். மறுபடியும் 234 தொகுதி மாண்புமிகு எடப்பாடி ஜெயிப்பாங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு வரும்போது சொல்கிறோம், அதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. முன்னாள் அமைச்சர் வந்து தாவேகளை என்ன போவதா சொல்கிறாங்க. எதாவது பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு பேட்டி பார்த்தீங்களா? இல்லை தாவைக்காவில் இல்லை நம்ம தாவைக்காவில் மாவட்ட கழக செயலர் ராஜ்குமார் சார்ட்ட பேசும்போது பார்த்தீங்களா? அமைச்சர் பேச பார்த்தீங்களா? ஒரு அவதூறை பரப்பி எம்சிஎஸ் கெட்ட பேரை உண்டாக்கணும். அவர் இந்த கடலூருக்கே வராது. ஏங்க நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறீங்க, ரிப்போர்ட்டர்லாம் இதில் வந்து ஒரு அமைச்சரை போயிட்டு அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் அதை பண்ணீங்களா? ஒரு அமைச்சரை நல்லா கேள்வி, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு அமைச்சரை அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாருங்க, சட்டம் ஒழுங்கு கேட்டால் என்ன வருது? இழுத்து போட்டு உதைப்பான், இழுத்து போட்டு அடிப்பான், இதை சொன்னாங்க. அவருக்கு பின்னாடி இல்லை, புரிதுங்களா இல்லையா? இது வந்து கட்சி ஆஃபீஸை உடச்சிட்டா இருங்க. இது தயவுசெய்து இதை மட்டும் பாருங்கள். நீங்கள்லாம் இதை வந்து போடணும். இதை கட்சி ஆஃபீஸை நாங்கள் ஏதோ கட்சி ஆஃபீஸ் கொடுக்க தான் போகிறோம். நாங்கள் மறுநாளே கட்சி ஆஃபீஸ் கொடுத்துருப்போம். யாருங்க வேலைங்க? இங்கே பாருங்கள், கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போச்சு. அதுக்கு தாங்க ரிப்போர்ட்டோட என்னங்க கம்ப்ளைண்ட்? ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போச்சு. அவர் தான் கட்சி ஆஃபீஸை மறுநாள் எங்கள் எம்சி சம்பத் அவர்கள் ஒரு அமைதியான மனிதன் இந்த கட்சி ஆஃபீஸ் சாவி காலிலே போய் தாமரான்கிட்ட கொடுத்துருப்பாரு. இவர் இதை உடைச்சதால தான் இவ்வளோ பிரச்சனையே. சரிங்க, நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மாநகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எதாக இருந்தாலும் இவர் ஒரு மாவட்ட கழக செயலர் எம்சி தாமரான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், கேட்கணும், கொள்ளலாம். அவர் தான் ஹெட்டு. இவர் 45 வார்டுக்கு உள்ள சாதாரண மாநகர செயலாளர். தெற்கு ஒன்றியத்தில் போய் கட்சி ஆஃபீஸை உடைக்கிறதும், அமைச்சரை வந்து புறம்போக்குன்றதும், அமைச்சரை வந்து அசிங்கமாக பேசுகிறதும். நீ பேசிடலாம், எங்களால் எதுவும் முடியும். சட்டம் ஒழுங்கு கட்டுறோம். நாளை கட்சியில் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்க. மாண்புமிகு எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் இதுக்கு அவர் மேல் வந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடலூர் மாவட்டம் அழிந்துவிடும், அதிமுக அழிந்துவிடும். மீண்டும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க, இதை வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கோச்சிக்காதீங்க. சிகேஎஸ் கார்த்திகேயன் இனி ஒரு காலத்தில் இந்த டைமில் வந்து சொல்கிறேங்க, நான் வேணால் நேரத்தை குறித்து வச்சுங்க, 1/8 சிகேஎஸ் கார்த்திகேயன். நான் அவருக்கு ஒரு வான் பண்ணுறேன், அவர் மாரி நான் வெல்கராக பேச மாட்டேன். நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தோம், அவர் மாரி வெல்கராக பேச மாட்டேன். இனி வரும் காலத்தில் சிகேஎஸ் கார்த்திகேயன் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாவட்ட கழக செயலாளரை பற்றி ஒரு வார்த்தை விட்டாலும் சரிதான், பின் விளைவை சந்திப்பார்.
பின்வினை சந்திப்பார் 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 இது எல்லாமே இருக்கு, கடுமையாக சந்திப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை.